ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி தான் ட்ரெயிலர் வந்து. ஸோ இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து யார் படம் அப்படின்னா தனுஷ் சார் படம் தான். ஸோ தனுஷ் சாருக்கு வந்து இந்த பொங்கலில் வந்து ரிலீஸ் ஆகுது. பொங்கலுக்கு ஒரு 2-3 டேஸ் பிஃபோர் ரிலீஸ் ஆகுது. ஸோ படம் பேர் என்ன? கேப்டன் மில்லர். ஸோ இதான் படம் பேர். ஆல்ரெடி நம்ம டீசர் இதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் அந்த ஆக்ஷன் ரைட், அதனால் பிரிட்டிஷ்காரங்க இருந்து அந்த மாதிரி டைம் தான் காமிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ ஃபைனலி அதுக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம தனுஷ் சார் கூட யார் நடிச்சிருக்காங்கன்னா சிவராஜ்குமார் சார் நடிச்சிருக்காங்க. அப்புறம் பிரியங்கா மோகன் மேம் வந்து அவங்க பேரா நடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை டைரக்ட் பண்ணியிருக்க வந்து அருண் சார் அண்ட் மியூசிக் பை ஜி பிரகாஷ் சார். ஸோ இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்குது. ஏன்னா அருண் பாகேஸ்வர் சார் டேரக்ஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருக்காகும். ஸோ இந்த படம் ஃபைனலி அவங்க தனுஷ் சார் கூட பண்ணும்போது தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்துச்சு. ஆல்ரெடி அதுக்கு டீசர் வந்து அந்த அவுட்புட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து அது அந்த அளவுக்கு ஒரு வெற்றித்தரமான ஒரு டீசராக இருந்துச்சு. தனுஷ் சாரோட லுக்காக இருக்கட்டும், அவங்களோட எல்லா ஆக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதனால இந்த ட்ரெயிலர் வெயிட் பண்ணிட்டு ஸோ ஃபைனலி வந்துடுச்சு. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்க்கலாம். எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வந்து விளக்கணை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் இருக்கும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளக்காரன் கண்ணுக்கு கொள்ளக்காரன். உன்ன மாதிரி நானும் ஒரு கொலைகாரனா இருந்திருந்தா அவனை நானே கொன்னுருப்பேன். எனக்கு அவன் சாகணும். கெட்டவனை கொண்டு இருக்க, நல்லவனை தானே இருப்பேன். ஊர்க்காரன் கண்ணுக்கு துரோகி. உண்மையிலே நீ யாரு? நீ யாரு, உனக்கு என்ன வேணுங்கிறத பொறுத்து நான் யாருங்கிறது மாறும். The village and the temple will now become British property. Mining will soon begin and we will find out exactly what lies beneath. You believe devil? I am the devil and you will call me. Captain Miller. பசியோடு சுற்றிட்டு இருக்கிற ஒரு சிங்கத்துக்கு ஒரு இறை கிடைக்கிது. அதை எப்படியாவது தூக்கிட்டு போயிடலான்னு ஒரு கழுத புலி கூட்டமே அலையுது. அப்போது அந்த இறைய ஓனாய் தூக்கிட்டு போனால் என்ன ஆகும்? கேப்டன் மில்லர். ஸோ பார்த்தோம் படம் ட்ரெய்லர் செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஒரு வெறித்தனமான ஒரு ஆக்ஷன் மூவின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது ஆக்ஷன். ஸோ இந்த படம் கதை என்னன்னா, ஒரு ஊரை வந்து ஒரு பிரிட்டிஷ்காரங்க எங்களோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி அதில் மைனிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த மைனிங் பண்ணும் போச்சுல அவங்கள ஊருக்காரங்க ஒரு சைடில் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு சைடில் எதிர்க்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் தனுஷ் சார் வராங்க. ஸோ தனுஷ் சார் வந்து ஒரு 2-3 லுக்கில் காமிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக அவங்க ஒரு ஆர்மியாக ஆஃபீஸராக படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். படித்து ஓரளவுக்கு ஆர்மி ஆஃபீஸராக ஆயிடுறாங்க. ஸோ அதான் அந்த ஒரு டைலாக் வந்து இந்த டெல்லிக்கு அப்புறம் ஒன்று சொல்கிறாங்க, கேப்டன் மில்லர்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டாக டீசெண்டாக செம்மையாக இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அது அவங்க அந்த அளவுக்கு படித்து ஒரு ஆஃபீஸர் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் வருது.
ஸோ அதுக்கப்புறம் அவங்க பதுங்கி இருந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ அதுதான் ஸோ புரிஞ்சிச்சு. அதே மாதிரி பிரியங்கா மோகனும் வந்து அவங்கள தான் தேடிட்டு ஏதோ இது பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ ஏன்னா அவங்களும் வந்து நான் அவங்கள நல்ல பேர் பார்த்தா நான் கொண்டுருவேன் அப்படின்னு பழி சொல்றாங்க. வாங்கணும் அந்த வேற மாதிரி. ஊருக்காரங்க அவங்கள துரோகின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் அதை காமிச்சிருந்தாங்க. ஸோ எக்ஸாக்டாக இப்போ வந்து என்ன விஷயம், ஏன்னா இப்போ நம்ம அவங்களே சொன்னாங்க நீங்கள் பார்க்குற விதத்தில் தான் இருக்குது, நான் வந்து அது நல்ல நாட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பார்த்தா நீ தான் எப்படி என்ன இது பண்ணுறியோ அதை தான் நான் உனக்கு காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ஒரு டைலாக் வந்து செம்மையாக இருக்குதுல்ல, ஐ ஆம் த டெவில் அப்படின்னு ஒரு ஸோ டேவிட் मतलब you believe devil, I am the devil. அதுக்கப்புறம் அந்த name is Captain Miller. ஸோ நல்லா இருந்துச்சு, செம்ம ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அருண் மாதேஸ்வர் சொன்ன மாதிரி டைரக்ஷன் வேறு லெவலில் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயுமே அது தெரியுது. ஸோ ஏன்னா அவங்களோட அந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்புறம் தனுஷர் லுக் சொல்லி ஆகணும். ஸோ நான் லாஸ்ட் டைமும் சொல்லியிருக்கேன், இதுலையும் சொல்கிறேன். ஸோ அந்த லுக் வந்து செம்மையாக சூட் ஆகுது அவங்களுக்கு. அந்த தாடி வச்சு ஃபுல்லாக அவர் முடிவு வளர்த்து இந்த பண்ணலாம் போட்டு நிறைய அந்த மாதிரி வேரியேஷன் காமிச்சிருக்காங்க ஒரே லுக்கில். ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சிவராஜ் குமார் சார் இருந்தாங்க. ஸோ அவங்களும் சிம்பிளாக இருந்தாங்க. இதில் அந்த மாதிரி வேற எதுவும் காட்டல, சிம்பிளாக அவங்க அந்த ஏதோ சண்டை நடந்துட்டு இருந்துச்சுல அந்த ஒரு விஷயத்தில் காமிச்சு. கரெக்ட். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஜெயிலர் நம்ம ஒரு நல்ல ஒரு கூஸ்பல்பான ஒரு மூமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம் அவங்களுக்கு. ஸோ இதில் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் கண்டிப்பாக இது அவங்களோட ஆக்டிங் எல்லாத்துக்குமே நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால இதுலேயுமே வேற லெவலில் ரீச் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வேற வந்து பிரியங்கா மோகன் அவங்களோட ஆக்டிங் வந்து இதில் வந்து ரொம்ப சட்டலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அட் த சேம் டைம் ஒரு சீரியஸான ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு ஆக்ஷன் பேஸ்டு மூவியில் ஒரு சீரியஸான பொண்ணு இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஆக்ஷன் தான் ஷூட்டிங் இதெல்லாம் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அது தவிர்த்து நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. அப்புறம் நிறைய ஆக்ஷன்ஸ், மிலிட்ரி, ஷூட்டிங், அப்புறம் பாம்பு, வெடி, அதுதான் ஃபுல் படமே. ஐ திங்க் நிறைய ஓவரால் பெரிய பட்ஜெட் வந்து ஐ திங்க் இதுலேயே செலவாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஆக்ஷன் பேஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ள. அப்புறம் தனுஷரை வந்து எல்லா கன்லையுமே நம்ம அவங்க கையில் பார்க்கலாம். எல்லா கன்னையும் வச்சு எல்லா விதமாக ஷூட் பண்ணுறாங்க. ஸோ அது செம்ம தாறுமாறாக இருக்குது. அவங்களோட சொல்ல வேண்டாம், நடிப்பு நம்மளுக்கு எப்பவுமே தெரியும், செம்ம நடிப்பாங்க. பட் இந்த இதுலேயுமே அந்த மாதிரி நடிப்பு எல்லா அந்த ஒரு கேரக்டரில் வேற வேற மாதிரி ஒரு வேரியேஷன் அவங்களுக்கு தெரியுது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு அந்த சொல்லுவாங்களா ஒரு நல்ல ஒரு பெரிய படமாக தான் இந்த மெயின் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் சொல்லி ஆகணும். ஸோ அந்த மியூசிக்லாம் செமையா போட்டிருந்தாங்க ஜி பிரகாஷ். ஸோ அதுக்கு கட்டிங்குமே அந்த எடிட்டருமே சூப்பராக அந்த மியூசிக் ஏத்தாப்புல அந்த ஷூட்டை வச்சு அதை ஒரு கட் பண்ணி அந்த மியூசிக்கை மேட்ச் பண்ணாங்க. அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஓவரால் சூப்பரான ட்ரெய்லர். கண்டிப்பாக பொங்கலுக்கு ஒரு வித்தியாசமான படம் வரப்போகுது. ஏன்னா ஒரு படம் ஃபேமிலி மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு படம் கொஞ்சம் ஆக்ஷன் பேஸ்டாக இருக்குது. ஸோ 2 வேரியேஷனில் ஒரு ரெண்டு மூவிஸ் வரப்போகுது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம எல்லாருமே அந்த இதில் இருக்கும் ஜோனில். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக நம்ம பொங்கலில் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் Bye friends, like, share, comment, subscribe. Thank you.